எல்லாரும் கை தட்டினா. பாவம் யாரால இதெல்லாம் முடியும்? 21 அம்பெல்லாம் அடித்தா இப்படி உக்கான்னு பார்த்துன்னு கை தட்ட வேண்டியது தான். அப்போ தட்டும்போது கர்ணன் அப்படிங்கிறவன் அந்த களத்திலேருந்து எழுந்து நின்னான். வாட் ஆர் ஆல் ஆஃப் யூ கிளாப்பிங்? இது என்ன பெரிய விஷயமா? இன்னொரு கொம்ப நடுங்க, நான் 21 அம்பு அடிக்கிறேன். அர்ஜுனனை ஃபர்ஸ்ட் டைம் சேலஞ்ச் பண்ண ஒரே ஒரு ஆள் இவன் தான். உடனே ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா பர்சன்லாம் அவனை திரும்ப ஆரம்பிச்சுட்டா. உடைந்த செய்தி, உடைந்த செய்தி. உடைந்த செய்தின்னா என்ன? பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ்னு காமிச்சுட்டு இருக்கா. இதை கர்ணனை ஃபோக்கஸ் பண்ணுறா எல்லாரும். இப்போது கர்ணனை யார் இவன், யார் இவன், யாருக்காவது தெரியுமா அப்படின்லாம் கொஸ்டின் மார்க்லாம் போடுறா. அர்ஜுனனையே கேள்வி கேட்டு விட்டான். அப்படியெல்லாம் போட்டு ஒரே ஃபோக்கஸ் ஆகும்போது அவன் இறங்கி வரான் கர்ணன். இப்போ அர்ஜுனனை இவன் கேட்டபடியால் துரியோதனனுக்கு இவனை பிடிச்சி போயிடுது. இப்போ துரியோதனனுக்கு நேரடியாக கர்ணனை பிடிக்கிறதுங்கிறது இல்லை, இவன் அர்ஜுனனை எப்போ சேலஞ்ச் பண்ணானோ, இது நம்ம ஹார்திக் மாதிரி, நம்ம ராகாக்கு எப்படி ஹார்திக்கை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி இவனுக்கு கர்ணனை பிடிக்க ஆரம்பிச்சிருது. எப்போ இவன் கொஸ்டின் பண்ணிட்டானோ, கர்ணா யூ ஆர் மை கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட். கர்ணனுக்கு யாராவது இது மாதிரி சொல்லுவாளான்னு காத்துட்டு இருந்தா ஓகே அப்படின்னு விட்டான். ஃப்ரெண்டு நல்லவனா கெட்டவனா இங்கிலீஷில் சொல்லுவா. ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் பி ஃபியூ பட் குட். அவன் குட்டா பேடான்லாம் பார்க்கல, இவன் மேலே என்ன எஃப்ஐஆர் இருக்குது அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. ஓகே யூ ஆர் மை ஃப்ரெண்ட்னா ஓகே அப்படின்னு விட்டான். இப்போ கர்ணன் சொன்னான், நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். அப்போ பீமன் எழுந்து நின்னான். ஏன்பா நீ வர? ஹூ ஆர் யூ? இது துரோணாச்சாரியா ஸ்கூலுடைய ஆனுவல் டே. நீ துரோணாச்சாரியா ஸ்கூலில் அட்மிஷனே வாங்கிக்கல, நீ எப்படிப்பா வரேன்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், கர்ணன் இதை பாருங்கப்பா, நீங்கள் இன்விடேஷன் கொடுக்கும்போது ஒன்லி துரோணாச்சாரியாஸ் ரிலேஷன் ஷுட் கம்னு சொல்லல, பப்ளிக் அண்ட் கம்யூனல். அப்படின்னா ஆஸ் பர் ஆர்டிகல் 14 ஐ ஹவ் காட் த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதனால் நான் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், நான் வரேன் ஆரம்பித்த உடனே இப்போ அர்ஜுனனும் கர்ணனும் எதிரெதிரே நிற்கிறான். இதை வியாசாச்சாரியால் ஒரு ஸ்லோகத்தில் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. இதில் எவ்வளோ சூக்ஷ்மமான அர்த்தம் அடங்கியிருக்கு. மேகச்சாயோபகூடஸ்து ததோ திருஷ்யத பால்குணः சூர்யதப பரிக்ஷிப்தः கர்ணோபி சமதிருஷ்யத. என்ன அழகா சொல்றார். ரெண்டு பேரும் ஒரே களத்தில் தான் நிற்கிறா, அர்ஜுனனும் சரி கர்ணனும் சரி. அப்போ மேகங்கள்லாம் மேலே போயிட்டு இருக்கான். அந்த மேகக்கூட்டத்தின் போகுமையால் அந்த நிழலில் மறைந்து நின்றானாம் அர்ஜுனன். எடுத்தா இதே சூரியனின் வெளிச்சத்தால் கர்ணன் எதிர பளிச்சுன்னு தெரிஞ்சானாம். இவ்வளோதான் அவர் சொல்லியிருக்க. ஏன் என்ன கன்க்ளூட் பண்ணுவேள்? இந்திரன் தானே மேகங்களுக்கெல்லாம் அதிதேவதை. அப்பாவான இந்திரன் அர்ஜுனனை மறைச்சிக்கிறாராம். அந்த கர்ணனுடைய அப்பாவான சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறாராம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கர்ணன் எதிர்க்க ஒருவேளை அர்ஜுனனோட வீரியம் கூட கொஞ்சம் குறைவா தெரியறதோ அப்படின்னு சொல்றாப்புல வியாசாச்சாரியாளுடைய ஸ்லோகம். ஆச்சா, இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கணும். அந்த சமயத்தில் கிருபாச்சாரியால் வரார். கிருபாச்சாரியார் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் டீச்சர், இவாளுக்கு ஹை ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டி துரோணாச்சாரியார். அதனால கிருபாச்சாரியார் எழுந்து நிற்கிறார். அப்பா கர்ணா, ஐ எம் வெரி ஹாப்பி டு சி யூ ஹியர். நீ பார்த்துன்னு இருக்கியோன்னு நம்ம அர்ஜுனன் நம்ம இது சித்ராங்கதன் விசித்திர வீரியன் கேள்விப்பட்டிருக்கியோனோ, உங்கள் ஹிஸ்ட்ரி புக்கிலெல்லாம் இருக்குமே. அந்த விசித்திர வீரியனுடைய 2வது பத்னியாக இருக்கக்கூடிய அம்பாலிகைக்கும் வியாசாச்சாரியால் அனுகிரகத்தால் பிறந்த பாண்டுவின் பத்னி குந்திக்கு 3வது பிள்ளை. இப்போ நீ உன்னை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்ல. அவன் தலையை குனிந்து நின்றான். ஏன்னா அவனுடைய வளர்ப்பு தந்தையார் தான் இருந்தாலே ஒழிய பெத்த தந்தை யாருன்னு அவன் தெரியாது, பெத்தம்மா யாருன்னு தெரியாது. அப்ளிகேஷன் ஃபார்ம்லலாம் ஸ்கூலில் எழுதும்போது அந்த செக்ஷன்லாம் பிளாங்காக விட்டுருவான். தலையை குனிஞ்சு நிற்கிறான். குனிஞ்சு நிற்கும்போது துரியோதனன் எழுந்து நின்னான். அவன் சொன்னான், அப்பா யார் வேணாலும் எப்படி வேணாலும் சண்டை போடலாம். இப்போ சண்டை போடுறதுக்குலாம் உட்காந்து பேக்ரவுண்டாக உட்காந்து கேட்டுட்டு இருக்க முடியும். இப்போ நீங்கள் போட்டுருக்க ஓட் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆத்துல எத்தனை பேர் ராமாயண காலக்ஷேபம் பண்ணியிருக்கா சொல்லுங்க. மகாபாரத காலக்ஷேபம். ஓட்டிங் இஸ் அ ரைட், ஃபைட்டிங் இஸ் அ ரைட், யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லி, ஆச்சாரிய த்ரிவிதாயோனி ராஜ்ஞாம் சாஸ்திர விநிச்சயே சத்குலீனஷ்ச சூரஷ்ச யச்ச சேனாம் பிரகர்ஷதி. அப்போ சொல்றான், ஒருவேளை உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் ஐடி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ ஃபைல் பண்ணுறான் அதெல்லாம், இவனை நான் ஒரு ஊருக்கு ராஜாவாக்கிடுறேன். அந்த காலத்தில் ராஜகுமாரர்களுக்குன்னு 2-3 ஊரை, இப்போ நம்ம 2-3 இந்த டாய்ஸை கொடுக்குற மாதிரி அந்த காலத்து ராஜாக்கள்லாம் 2-3 ஊரை கொடுத்து வைப்பா. எனக்கு அடங்கிய அங்கதேசத்தை கொடுத்துட்றேன்.
அங்கதேசம் தான் கரண்ட் டே பெங்கால். அதனால மமதையோட கொடுத்துருக்கான் அங்கதேசத்தை. ஏன்னா அங்கதேசத்தில் மமதை தானே இருக்குது. அதனால அந்த அங்கதேசத்தோடு கூடிய அந்த மமதையை அப்படியே உடனே தூக்கி கர்ணனுக்கு கொடுத்து உடனே பட்டாபிஷேகம். இம்மிடியட்லி எல்லா இட் இஸ் ஃபைனலி எலிவேஷன் ஆஃப் கர்ணா அப்படின்னு போட்டு எல்லாரும் அதை கொண்டாடிட்டு இருக்கா. டெக்ஸ் கிளியர்டு ஃபார் கர்ணா அப்படிங்கிறா, எல்லாரும் வந்து கொண்டாடிட்டு இருக்கா. இப்போ துரியோதனன் கர்ணன் கேட்குறான், நான் உனக்கு கைமாறு என்ன செய்வேன்? நீ எனக்கு அங்கதேசத்தை கொடுத்துருக்கேன், நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்கு துரியோதனன் சொன்னான், நட்பு ஒன்று போடும். கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடிக்க கொண்டா ஒரு தீவுலாம் நம்ம எழுதியிருக்காரே வைரமுத்து. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கெல்லாம் தோரணையாக 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், இது பெரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா துரோணா அண்ட் கர்ணான்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு சூக்ஷ்மம். வெங்கடாத்வரி கவின்னு ஒரு கவி லக்ஷ்மி சஹஸ்ரம்னு ஒரு காவியம் பாடியிருக்கார். ஒரு 16th century 17th centuryயில் வாழ்ந்தவர். அரசாணிப்பாளைங்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் லக்ஷ்மி சஹஸ்ரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய நேத்திரங்களை வர்ணிக்கிறார். அந்த நேத்திரத்தை வர்ணிக்கும் போது ஒரு ஸ்லோகம், த்ரைலோக்கிய சந்திராயினி தவகீனோ த்ருவம் கடாக்ஷः திருதராஷ்ட்ரஜாதः கல்யாணி கர்ண பிரணயி கதம் வா புஷ்ணாதி கிருஷ்ணார்ஜுன தீப்தி யோக்யம். என்ன அழகா வர்ணிக்கிறார். பிராட்டியின் கண்கள் எப்படி இருக்குன்னார், தார்த்தராஷ்டிரம்னார். ஏன்னா கண்ணிலேருந்து நீங்கள் திருஷ்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஐஸ் ஆர் மென்ட் டு சி. அதனால திருஷ்டிக்காக கண்கள். அதனால தான் இன்னொருத்தர் கண்ணு நம்ம மேலே பட்டுடுத்துனாலும் ஆற்றுல என்ன சொல்லுவா, திருஷ்டி பட்டுடுத்தும்பா. அவ கண்ணிலேருந்து பட்ட பார்வை உன் மேலே விழுந்துடுத்தும்பா. திருஷ்டி கண்ணிலிருந்து, பார்வை கண்ணிலிருந்து. தார்த்தராஷ்டிரம் அப்படின்னு சொன்னால் திருத்ராஷ்டிரனின் பிள்ளைன்னு அர்த்தம். துரியோதனனுக்கு தார்த்தராஷ்டிரன்னு பேர். பாண்டுவின் பிள்ளை பாண்டவன் போல். ஏன்னா டெக்னிக்கலி பார்த்தா பாண்டவாளும் கௌரவாள் தான். குருவம்சத்தில் வந்தவாளுக்கெல்லாம் கௌரவாள்னு பேர். அப்படின்னா திருத்ராஷ்டிர புத்திராலும் சரி பாண்டு புத்திராலும் சரி 2 பேரும் கௌரவாள் தான். டெக்னிக்கலி பார்த்தா பாண்டு புத்திராள் பாண்டவாள், திருத்ராஷ்டிர புத்தாள் தார்த்தராஷ்டிராள்னு பேர் இருக்கணும். ஆனால் அது என்னவோ கௌரவாள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதில் என்னன்னா, திருத்ராஷ்டிரனின் பிள்ளை தார்த்தராஷ்டிரனான துரியோதனன், அவனுக்கு துரியோதனனுக்கு தார்த்தராஷ்டிரன்னு சொல்லலாமா? பிராட்டி கண் அழகா பார்வையோடு இருக்கு, அதனால பார்வையோடு கூடியது கண்ணு தார்த்தராஷ்டிரம்னு சொல்லலாமா? இந்த கண்ணு எது வரைக்கும் நீண்டு இருக்கணும்னு சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரத்தில் கேட்குறா. அதுக்கு ஆழ்வார் சாதிக்கிறார், கடியவாகி புடைபறந்து மெளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள். அந்த கண்ணு பெருசாகி 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 குறுகி 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 நீண்டு 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 காது வரைக்கும் போகணுமா? அப்படிலாம் இருக்கான்னு ஆற்றுல போய் பார்த்துக்குங்க. இதில் என்னென்னா, இது சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரப்படி திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஐசாம். நம்ம சீன தேசத்தை பக்கத்தில் வச்சுன்னு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே முதல்ல தர்க்க ரீதியாக கண்ணு இருக்கா இல்லையான்னு, அதாவது என் கண்ணே சீன தேசத்து கண்ணு தான். நான் சைனாவுக்கு உபன்யாசத்துக்கு போனேன் 2013. எல்லோரும் என் கண்ணை வியப்பாக பார்க்குறா. அப்போ தான் நான் யோசித்தேன், இன்னும் இங்கே நீங்கள் ரங்கநாயகி தாயார் கண்ணை பார்த்ததில்ல, அவள் கண்ணை பார்க்கணும்னு. கண் அவளை காது வரைக்கும் நீண்டிருக்கா. காதுக்கு கர்ணம்னு பேர். அதனால் தார்த்தராஷ்டிரம் கர்ணம் வரைக்கும் நீண்டிருக்கு. துரியோதனன் கர்ணனோடு கூடியிருக்கான். ஆனால் இது தப்பாயிடுதே. மகாலட்சுமி கண்ணை போய் துரியோதனனும் கர்ணனும் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் நன்னாவா இருக்குது. அப்புறம் வந்து இந்த யாதவ பிரகாஷர் குரங்கின் பின்புறம் போல் பகவானின் நேத்திரங்கள்னு சொன்ன மாதிரி ஆகிடும். ஆனால் அதனால் என்ன பண்ணாராம், ரொம்ப சூக்ஷ்மமாக சொல்கிறார். வெளிப்புறமாக, அதாவது சூப்பர்ஃபிஷியல்னு இங்கிலீஷில் சொல்லுவா பாருங்க, வெளிப்புறமாக வெளித்தோற்றத்தில் தாயாரின் நேத்திரங்கள் தார்த்தராஷ்டிரன் கர்ணனை தொடுவது போல் இருக்கும். ஆனால் கண்ணுக்குள்ளே பார்த்தா இந்த விளவிளையேன்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா கண்ணில், அதுக்கு ஆர்ஜுனம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். இந்த கருப்பாக ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு கிருஷ்ணம்னு பேர். வெளிப்புறமாக பார்த்தா தார்த்தராஷ்டிரன் கர்ணனோட மைத்ரி பாவத்தில் இருக்கா மாதிரி இருக்குது. ஆனால் கண்ணுக்குள்ளே பார்த்தால்தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒன்றா இருக்கா மாதிரி இருக்குதுன்னு இந்த கவி சாதிச்சார். ஒரு ஸ்லோகத்தில் எவ்வளவு அர்த்தங்கள் பொதிச்சு வச்சிருக்கார். இவர் தான் யாதவ ராகவீயம்னு ஒன்று பாடியிருக்கார். இது நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பாருங்க. லெஃப்ட்லேருந்து ரைட்டு படித்தா அந்த ஸ்லோகம் முழுக்க கிருஷ்ணரை பற்றி சொல்லும், ரைட்டுலேருந்து லெஃப்ட்டை படித்தா முதல்ல ராமரை பற்றி சொல்லும்.
சேவாத்யேயோ ராமாலாலி யஸ்யாமாரா மாரா மோரா யஸ்யாபாலங்காரம் தாரம் தம் ஸ்ரீதம் வந்தேகம் தேவம். தேவம்ல முடிச்சேன்னா வந்தேகம் தேவம் அயோத்தியவாசே சேவாத்யேயோ அப்படி நீங்கள் இப்படி படிச்சேன்னா ராமர், அப்படி படிச்சேன்னா கிருஷ்ணர், இப்படின்னு ஒரு காவியமே எழுதியிருக்க. இங்கே உட்காந்து நம்ம இங்கிலீஷில் பேலிண்ட்ரோம்னு உட்காந்து அடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. MADAM மேடம், யூ புட் மேடம் திஸ் சைட் தட் சைட் சேம் மேடம்ங்கிறா. இதில் ஸ்லோகத்தில் அர்த்தமே மாறிடுறது திரும்பி போட்டா. இப்படிலாம் கவிஞர்கள் இருந்தால் என்ன ஒன்று, இந்தியாவில் கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்குது சார், நமக்கு பேக்கேஜ் பண்ண தெரியல, மார்க்கெட்டிங் நமக்கு ஒழுங்காக பண்ண தெரியல. நீங்கள் விதேசத்துக்கு போங்கோ, அவாத்து குழந்தை சின்னதாக ஒரு கேக் பண்ணியிருக்கோம், வண்டர்ஃபுல், ஹவு டிட் யூ மேக் இட் இப்படிலாம் கேட்பான். நம்ம ஊரில் ஏதாவது சொன்னோன்னா அடியேன் தாசன், நமக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் பகவான் பண்ணிக்கிறார், இப்படிலாம் நம்ம சொல்லி முடிச்சுடுறோமா. அதனால் கண்டென்ட்டே இல்லைன்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம நைச்சானுசந்தானத்தை அப்படி பண்ணுறதுனால அடியன் நீச்சன் தாசன் தாசன். தியாகராஜர் என்ன இருந்தாலும் தன்னை நீச்சன் தான் சொல்லிப்பார். கல்ல நேற்றின யூனு ஜேசின தீதாகவேமி அறவை நாலுகு கல்லல நேச்சின కలిమిలే మూలకు కారణంబు నీవే, కలిమిలే మూలకు కారణంబు నీవే, కరుణ చూడవే கடுப்பு கோரகை. தியாகராஜர் கொண்டாடுறார், நான் எவ்வளோ கலைகள் கற்றுண்டா என்ன, நான் ராமதாசன்னு எனக்கு இருக்கிற பட்டம் தான் எனக்கு உயர்த்திய ஒழிய மற்றதெல்லாம் எனக்கு பட்டமே இல்லைங்கிற. இதனால தான் நமக்கு ப்ராப்ளம். நம்ம மற்ற தேசங்களில் இவ்வளோ பெரிய ரச்சனைகள்லாம் நம்ம ஊரில் இருக்குங்கிறதே ஒத்துக்க மாட்டேங்கிறான். இதுதான் சுவாமி கிட்ட சாதிச்சுருந்தேன். கணித ஆசிரியராக இருக்கார். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தேன்னா கதை நகராது. ஆனாலும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டு சொல்லி முடிச்சுட்றேன். என்னென்னா 18வது நூற்றாண்டில் 18th செஞ்சுரியில் ஆயிலர் அப்படின்னு ஒரு பெரிய கணித மேதாவி இருந்தார். அவர் செஸ் போர்டு இருக்கு இல்லையா, செஸ் போர்டில் வந்து நீங்கள் கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளைன்னு 32 கருப்பு 32 வெள்ளை இருக்குது, மொத்தமாக சேர்த்து போட்டேன்னா 64. இதில் நைட்டுன்னு ஒன்று உண்டு. நைட்டுன்னா என்னென்னா குதிரை. அந்த அந்த நைட்டு வந்து அது நகரணும். அந்த நைட்டு வந்து அதுக்கு இப்போது நைட்டுக்கு சில ரூல்ஸ் உண்டு. இட் கேன் மூவ் 2 points on one direction and 1 point one way, or 1 on one side and 2 on the other side. இதுதான் அதுக்கு ரூல், நைட் எப்படி மூவ் ஆகணும்னு. There was a question in those days, it was a puzzle. பசிலுக்கு சம்ஸ்கிருதத்தில் பிரஹேலிகான்னு பேர். பிரஹேலிகா ஒன்று இருந்தது. என்னன்னா, the night should touch all the squares of the chess board. அப்படின்னா 64 ஸ்கொயரும் டச் பண்ணணும். only once ஒரு வாட்டி தான். ஆனால் it should touch all. The rule is it can travel 1 + 2 or 2 + 1, but it should touch all the squares. இதுக்கு the night's tour அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மேதாவிலாம் உட்காந்து, கணித மேதாவிலாம் உட்காந்து 18வது நூற்றாண்டு தலையை போட்டு உடைச்சிண்டா எப்படி சார் இது போகும்னு. 13வது நூற்றாண்டில் சுவாமி வேதாந்த தேசிகன் பாதுகைகள் மேலே பாதுகா சஹஸ்ரம்னு ஒரு காவியம் எழுதியிருக்காரா. அதில் சித்திர பத்ததின்னு ஒரு பத்ததி, அந்த பத்ததி நீங்கள் படிச்சீங்கன்னா எல்லாம் பிக்டோரியலாக இருக்கும். அதில் சதுரங்க துரங்க பத்ததின்னு ஒரு ஸ்லோகம், ஒரு அழகான பந்தம் அது. அதில் நீங்கள் அந்த அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தின் அக்ஷரங்களை செஸ் போர்டில் போட்டு பார்த்தேன்னா கரெக்டாக இட் வில் சால்வ் த நைட்ஸ் டுவர் வேர் த லெட்டர் மூவ்ஸ் வித்தவுட் டச்சிங் எனி ஸ்கொயர் மோர் தென் ஒன்ஸ். ஆல் த ஸ்கொயர்ஸை டச் பண்ணும். இப்படிலாம் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கா 12வது நூற்றாண்டில். ஏன் சார் அந்த ஆயிலருக்கு தெரியலன்னா, ஆயிலருக்கு போக யாரும் போய் இங்கேன்னு சொல்லலை. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, ரொம்ப வசத்தியான தேசம் நம்ம தேசம். ஞானிகள் அப்பேற்பட்டவர்கள்லாம் இந்த ஊரில் வாழ்ந்திருக்கா. அதில் ஒருத்தர் வியாசாச்சாரியால். இப்போ என்னென்னா, இப்போ இவா 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா.